Taste the Daily. பட்டுனா பச்சையப்பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சையப்பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சையப்பாஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. வணக்கம் நண்பர்களே, மின்னமலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளர்களை மாற்றப் போகிறார்கள் என்ற ஒரு பேச்சு இந்த மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பிறகு மீண்டும் வேகமாக அந்த விவாதங்கள் எழுந்து கொண்டுள்ளன. இதை தொடங்கி வைத்தது, அதாவது இந்த தேர்தல் சீசனுக்கு பிறகு இதை தொடங்கி வைத்தது மின்னம்பலம் தான். மே 4ஆம் தேதி நம்முடைய மின்னம்பலத்தில் உதயநிதியின் கையில் புதிய மாசேக்கல் பட்டியல், லண்டன் சென்று திரும்பி வந்ததும் திமுகவில் லக்கலக்கலக்கா என்ற தலைப்பில் செய்தியை வெளியிட்டிருந்தோம். இது பற்றி நாம் வீடியோவில் பேசியும் இருந்தோம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எந்த முக்கியமான ஒரு சிலரை தவிர வேறு எந்த மாவட்ட செயலாளரையும் திமுக நிர்வாகிகளையும் அவர் சந்திக்கவில்லை. ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் முடிந்த பிறகு ராசா உள்ளிட்ட ஒரு சில திமுக நிர்வாகிகளை மட்டுமே அவர் சந்தித்தார். அதன் பிறகு 10 நாட்கள் தான் மேற்கொண்டு வந்த இந்த தேர்தல் பிரச்சாரம், அதிலே தனக்கு வந்த இன்புட்டுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு புதிய மாசேக்கல் பட்டியலை அவர் லண்டன் செல்வதற்கு முன்பாகவே தயாரித்து வைத்துவிட்டார். லண்டன் சென்று வந்ததும் இது தொடர்பான ஆலோசனைகள் சூடுபிடிக்கும் என்று நாம் அந்த செய்தியில் தெரிவித்திருந்தோம். அதே போல் மே 1ஆம் தேதி அவர் லண்டன் புறப்பட்டு சென்று 10ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் திரும்ப வந்துவிட்டார். இந்த நிலையில்தான் திமுகவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நடக்கும் என்ற அந்த விவாதங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. இந்த நிலையில் இன்று மே 17ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் காலை 11 மணிக்கு அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயம் வந்தார். வந்துட்டு 11லேருந்து ஒரு 11:45 வரைக்கும் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டு வாங்கி வைத்திருந்த திமுக நிர்வாகிகளை சந்தித்தார். இதில் முக்கியமான புள்ளிகள் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஸ்டாலினுக்கு மிக நீண்டகால குடும்ப நண்பரான திரு சுரேஷ் ராஜன், அவர் இன்னைக்கு ஸ்டாலினை சந்தித்து பேசினார். அதே போல் பொள்ளாச்சி டாக்டர் மகேந்திரன், அவரும் இன்றைக்கு சந்தித்து பேசினார். இதே போல் சில திமுக நிர்வாகிகள் ஸ்டாலினை சந்தித்து ஒரு 3/4 மணி நேரம் இந்த சந்திப்பெல்லாம் நடந்தது. அதன் பிறகு அடுத்த 3/4 மணி நேரம் சுமார் 12:30 மணி வரை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மற்றும் பொருளாளர் TR பாலு உள்ளிட்ட நிர்வாகிகளோடு, தலைமை கழக நிர்வாகிகளோடு ஒரு 3/4 மணி நேரம் 12:30 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் இருந்தார். இந்த ஆலோசனையில் இந்தியா கூட்டணி தேசிய அளவில் எப்படி இருக்கிறது என்பது பற்றிய அந்த விவாதங்களும், மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படலாமா என்பது பற்றிய ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவாலய வட்டாரத்திலிருந்து உறுதியாக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 11 மணிக்கு அவர் அறிவாலயம் வந்தார். அங்கே நடந்து கொண்டிருக்கிற அந்த சில மறுகட்டுமான வேலைகளை மேற்பார்வையிட்டு விட்டு திமுக நிர்வாகிகளை சந்தித்து விட்டு அடுத்ததாக தலைமை கழக நிர்வாகிகளோடு 3/4 மணி நேரம் ஆலோசனை பண்ணிட்டு 12:30 மணிக்கு கிளம்பிட்டார். இந்த ஆலோசனையில் தான் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் பற்றிய ஆலோசனையும் இடம்பெற்றிருக்கிறது என்று அறிவாலய வட்டாரத்தில் கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாகவே சொல்கிறாங்க. ஏனென்றால் நாம் கடந்த மே 4ஆம் தேதி இந்த விஷயத்தை விவாதித்ததிலிருந்து சீனியர் மாவட்ட செயலாளர்கள் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் மாவட்ட செயலாளர் ஆவதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் அதை தட்டி பறிப்பதற்குமான முயற்சிகளில் தீவிரமாக இருக்கிறாங்க. அதாவது உதயநிதியோட பாலிசி என்னென்னா, அவரோட கொள்கை முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இப்போது இருப்பதை விட இன்னும் வீரியமாக இருக்கணும். ஏனென்றால் அதிமுக MP தேர்தலை சந்தித்ததை விட அதிக ஆற்றலோடு MLA தேர்தலை எதிர்கொள்வார்கள். ஒன்று. இன்னொன்று, 2026க்கு நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலுக்கு வருவதாக ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் எதிரிகளின் பலத்தை எடை போட்டு நாம் நம்முடைய படையை வலிமையாக்க வேண்டும். அதற்கு இளைஞர்கள் மற்றும் நடுத்தர வயதுக்காரர்களை மாவட்ட செயலாளர்களாக ஆக்க வேண்டும். வைப்ரண்டாக செயல்படக்கூடியவர்களை நாம் மாவட்ட செயலாளராக ஆக்க வேண்டும். இப்போது அதிக தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மோஸ்ட் சீனியர்கள், கிட்டத்தட்ட 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கூட இன்று மாவட்ட செயலாளராக திமுகவிலே இருக்கிறார்கள். இவர்களுடைய சுமையெல்லாம் குறைத்துவிட்டு இளம் வயதினர் மற்றும் நடுத்தர வயதினர் இவர்களை மாவட்ட செயலாளர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் உதயநிதியுடைய கொள்கை முடிவு.
அதன்படி தான் அவர் ஒரு ஃபைலை ரெடி பண்ணி அதை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொடுத்திருக்கிறார் என்று ஏற்கனவே சொல்கிறார்கள். அந்த ஃபைலில் இருக்கிறவர்கள் ஹிட்லிஸ்டில் இருக்கிறவங்க தங்களுடைய பொறுப்புகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு நெல்லை கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன் அவர்கள் மோஸ்ட் சீனியர் முன்னாள் சபாநாயகர். அவர் மிக நீண்ட பழுத்த அனுபவம் மிக்கவர். ஆனாலும் கடந்த தேர்தலில் கூட அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இந்த நிலையில் கடந்த உட்கட்சி தேர்தலில் கூட அவர் அறிவாலயம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து கொஞ்சம் உருக்கமாக பேசி அதற்கு பிறகுதான் அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி மீண்டும் வழங்கப்பட்டது என்று அப்போதே அறிவாலய வட்டாரத்தில் சொல்லப்பட்டது. இப்போது தனக்கு எதிராக காய் நகர்த்தல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, மாவட்ட செயலாளர் பதவியை நழுவ விடுவோமோ என்ற ஒரு தகவல்கள் வந்த நிலையில் அவர் உடனடியாக நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு மற்றும் மூத்த அமைச்சர் ஐ பெரியசாமி ஆகியோரிடம் பேசி தனது பதவியை தக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். அதே போல கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தற்போது இருக்கக்கூடிய மேயர் மகேஷ் அவர் மீதான சில புகார்களும் அறிவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றன என்கிறார்கள். கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் நாகர்கோயில் மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த உள்ளாட்சி தேர்தலில் சுரேஷ் ராஜன் பாஜகவோடு சேர்ந்து திமுகவுக்கு எதிராக செயல்பட்டார் என்று அறிவாலயத்தால் நியமிக்கப்பட்ட தேர்தல் கண்காணிப்பாளர்கள் ரிப்போர்ட் கொடுத்ததை அடுத்து தன்னுடைய நீண்டகால குடும்ப நண்பர் என்ற சலுகைகளெல்லாம் தாண்டி கடுமையான நடவடிக்கை எடுத்து உடனடியாக சுரேஷ் ராஜனை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவித்தார் ஸ்டாலின். அன்னைக்கு காலையில் மேயர் பதவி, சாயந்தரம் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக மகேஷுக்கு இரட்டை பதவியை கொடுத்தார். இந்த நிலையில் இப்போது மகேஷ் மீது சில புகார்கள் வந்து கொண்டிருப்பதால் இதை காரணம் காட்டி இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் தான் மாவட்ட செயலாளராக ஆக வேண்டும் என்று சுரேஷ் ராஜன் ஒரு பக்கம் தீவிர முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று முதலமைச்சர் ஸ்டாலினை அறிவாலயத்தில் சந்தித்திருக்கிறார் சுரேஷ் ராஜன். அதே போல இன்னொரு தகவலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளராக தற்போதைய திமுக மகளிர் அணி செயலாளராக இருக்கும் ஹெலன் டேவிட்சன் அவர்களை நியமிக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையும் இருக்கிறது என்கிறார்கள். ஏற்கனவே தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்போதைய திமுகவில் இருக்கக்கூடிய ஒரே பெண் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடி கீதா ஜீவன் அவர்கள்தான். அங்கே ஒரு பெண் மாவட்ட செயலாளர் தூத்துக்குடியில் இருக்கும்போது இங்கே கன்னியாகுமரியில் இன்னொரு பெண் மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா என்று விசாரித்த போது இருக்கலாம், தூத்துக்குடி மாவட்ட செயலாளரான அமைச்சர் கீதா ஜீவன் மீதும் சில புகார்கள் தேர்தலுக்கு அப்புறம் அறிவாலயத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றன. இந்த அடிப்படையில் ஒரு பெண் மாவட்ட செயலாளருக்கு பதிலாக இன்னொரு பெண் மாவட்ட செயலாளர் என்ற ஒரு ஆலோசனை தூத்துக்குடிக்கு பதில் கன்னியாகுமரியில் நியமிக்கப்படலாமா என்ற ஒரு பேச்சும் கன்னியாகுமரி வட்டாரத்தில் இருக்கிறது. ஆனால் இதை முறியடித்து சுரேஷ் ராஜன் மகேஷ் இப்போது வகித்து வரும் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பதவியை தான் மீண்டும் கைப்பற்றுவதற்கு தீவிர முயற்சி எடுத்து வருகிறார். அந்த முயற்சியின் ஒரு வகையில்தான் இன்று ஸ்டாலினை அறிவாலயத்திலே சந்தித்திருக்கிறார். இப்படி தங்களது மாவட்ட செயலாளர் பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பக்கம் ஆவுடையப்பன் போன்ற சீனியர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் இழந்ததை மீட்பதற்கும் தட்டி பறிப்பதற்கும் மேலும் சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது திமுகவிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் இன்று காலை அறிவாலயத்தில் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார் என்றால், மாலை அன்பகத்தில் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் இளைஞரணி நிர்வாகிகளுடைய அந்த ஆய்வுக் கூட்டத்தை ஒரு சின்ன இடைவெளி விட்டு நேற்றும் இன்றும் தொடர்ந்திருக்கிறார். அதாவது இளைஞரணி மாவட்ட நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை ஒவ்வொரு மாவட்டமாக அழைத்து அவர்களுடைய மினிட் புக்குகளெல்லாம் எடுத்து வர சொல்லி அவற்றை பார்த்து அதிலே சந்தேகம் இருந்தால் கேள்வி எழுப்பி அதிலே உண்மையிலேயே அவர்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு வேலை செய்திருந்தால் அந்த மினிட் புக்கிலேயே அந்த பாராட்டு குறிப்பையும் உதயநிதி தன் கையாலே எழுதுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அந்த ஆய்வுக் கூட்டம் நேற்றிலிருந்து திருவண்ணாமலை மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்தினார். இன்று வேலூர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இந்த கூட்டத்தில், அதாவது தேர்தலுக்கு முன்பு இந்த கூட்டங்கள் நடந்தன, தேர்தலுக்கு பிறகு இப்போதுதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் பற்றி மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் உங்களுக்கு என்ன அனுபவத்தை கொடுத்துச்சு, நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இளைஞரணி நம்ம எப்படி செயல்பட்டோம், அதற்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்தது,
என்பதையும் இந்த ஆலோசனை கூட்டங்களில், ஆய்வுக் கூட்டங்களில் உதயநிதி கேட்டு தெரிந்து கொள்கிறார் என்கிறார்கள். ஒரு பக்கம் காலையில் ஸ்டாலின் நடத்திய ஆலோசனை கூட்டம், இன்னொரு பக்கம் மாலையில் உதயநிதி அவர்கள் நடத்திய ஆய்வுக் கூட்டம். இப்படி 2 ஆலோசனைகள் இன்று நடைபெற்றிருக்கின்றன. இதை வைத்துக்கொண்டு திமுகவில் மாவட்ட செயலாளர் மாற்றம் வருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது. இது பற்றி நாம் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய சில நிர்வாகிகளிடம் விசாரித்த போது, ரைட்டுங்க, டெய்லி எங்களுக்கும் ஃபோன் வருது, ஏகப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் டெய்லி ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க அப்படி சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. மாவட்ட செயலாளர் பதவியை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களும் ரொம்ப ஆசையாக ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் மாவட்டத்தில் எப்படின்னு இருக்குது இப்படிலாம் எங்களை கேட்குறாங்க. அதே நேரம் சுமார் 1 வருடத்துக்கு முன்பே, அதாவது 8-9 மாதங்களுக்கு முன்பே 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு விரிவான பட்டியல் 4 தொகுதிகள் 5 தொகுதிகள் வைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்களிடமிருந்து இத்தனை தொகுதிகளை பிரித்து வேறு ஒருவருக்கு கொடுப்பது என்பது பற்றிய ஆலோசனைகள் எல்லாம் தமிழ்நாடு அளவில் விரிவாக நடைபெற்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின்ட்ட ஒரு பட்டியல் ஏற்கனவே ரெடியாக இருக்குங்க. ஆனால் அப்போது அவர் என்ன நினைத்தாரோ அந்த பட்டியல் அப்படியே இன்னும் அப்படி தான் இருக்குது. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய என்ன ஓட்டம் எப்படி இருக்கின்றது என்பதை பொறுத்து தான் இதோடைய இறுதி முடிவு இருக்கும் என்கிறார்கள் அறிவாலயத்தில் இருக்கும் திமுக நிர்வாகிகள். இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி திருமதி செல்வி அவர்கள், நீங்கள் ஒரு முறை பெங்களூருக்கு வரணும் என்று முதலமைச்சர் அவர்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அழைத்து கொண்டிருப்பதாக ஒரு தகவலும் முதலமைச்சருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் உலவுகிறது. அதாவது எப்போதுமே கலைஞர் இது போன்ற ஒரு அரசியல் ரீதியான முக்கியமான நிகழ்வுகள், தேர்தல் முடிந்த பிறகு இது போன்ற சந்தர்ப்பங்களில் பெங்களூருவில் இருக்கும் தனது மகள் செல்வி வீட்டுக்கு சென்று ஓய்வெடுப்பது கலைஞரின் வழக்கம். அதை நினைவுபடுத்தி ஒரு முறை வந்துட்டு போங்க, ஏனென்றால் அடுத்த ஜூன் மாதம் வந்துருச்சுன்னா தேர்தல் முடிவுகள், கலைஞர் பிறந்தநாள் என்று அடுத்தடுத்து பிஸியாகிடுவீங்க, அதனால் ஒரு முறை பெங்களூர் நமது இல்லத்தில் ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று ஸ்டாலினுடைய சகோதரி செல்வி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் வைத்திருப்பதாக சொல்கிறார்கள். சமீபத்தில் தான் முதலமைச்சர் குடும்பத்தோடு கொடைக்கானல் சென்றுவிட்டு ஓய்வெடுத்து விட்டு வந்தார். இந்த நிலையில் மீண்டும் பெங்களூருவுக்கு செல்லலாமா என்பது பற்றிய ஒரு ஆலோசனையிலும் முதலமைச்சர் இருக்கிறார் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. பட்டுனா பச்சை பாஸ் தான். கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் பச்சை பாசல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.